கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று. நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். முற்காலத்திலே நாம் அந்தகாரத்திலே வாழ்ந்தோம், பிசாசின் பிடியிலே இருந்தோம், பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தோம், பாவத்திலே அடிமையாய் இருந்தோம், அக்கிரமமான காரியங்களிலே அடிமையாய் வாழ்ந்தோம். அப்படிப்பட்ட நம்மை தேவன் மீட்டெடுத்தார், உயிர்ப்பித்தார். இப்பொழுது நாம் கர்த்தருக்குள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய கனிகள் நமக்குள்ளே செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று. பிரியமானவர்களே, கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கர்த்தருடைய சித்தத்தை நாம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வாழ வேண்டும், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே இருளான காரியங்களுக்கு விலகி, பாவமான காரியங்களுக்கு விலகி, அக்கிரமமான காரியங்களுக்கு விலகி வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும். அதையே தேவன் விரும்புகிறார். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, பிசாசின் கிரியைகளுக்கு உடன்படாதபடிக்கு அவைகளை நாம் கடிந்து கொள்ள வேண்டும். நாட்கள் பொல்லாத நாட்களாக இருக்கிறபடினாலே நம்முடைய காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம் மதியற்றவர்களாய் வாழாதபடிக்கு கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொண்டு கர்த்தருடைய சித்தத்தை மாத்திரமே நிறைவேற்றுகிறவர்களாய், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், நன்மை செய்கிற ஜனங்களாய், நற்கிரியைகளை செய்கிற ஜனங்களாய், ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்கிற ஜனங்களாய், இயேசு கிறிஸ்துவை போல வாழ நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே பிதாவின் சித்தத்தை செய்யும் போது, அன்பு கூறும்போது தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஒருபோதும் இருளான காரியங்களுக்கு உடன்படாதபடிக்கு அவைகளை கடிந்து கொள்வோம், தேவ சித்தத்தை செய்வோம். ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஜனங்களாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாப்பார், வழி நடத்துவார், முடிவு பரியந்து நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு வேலைக்காக மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீர்கள். நன்றியப்பா. நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், மகிமையுள்ளவரே மை துதிக்கிறோம். நேற்று மீண்டும் என்றும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மை துதிக்கிறோம். அப்பா, எங்களுக்காக ஜீவனையை கொடுத்தீரே மை துதிக்கிறோம். இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கரங்களிலே தருகிறோம். கர்த்ததாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. என்னென்ன காரியங்களுக்காக, தேவைகளுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளையிடுங்கப்பா. யாரெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடுங்க. பலவீனத்திலே பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். யாரெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ பிள்ளைகள் படிப்பு கேட்ட நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. யாரெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை ஆசீர்வதிங்க. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ கர்த்தர்தாமே அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ அந்த குடும்பத்தில் தெய்வ சமாதானத்தை கொடுங்கப்பா. பிரிவினையின் ஆவிகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியேறட்டும். கர்த்தரே கூட இருந்து ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாசமோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விலைக்குங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இப்படிய இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம், இப்படிய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களுக்கு பாதுகாப்பு, நீரே எங்களுக்கு அடைக்கலம். நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.